தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜயுடன் கூட்டணி வைக்க அழைப்பு விடுத்தார். விஜயுடன் கூட்டணி வைக்க அழைப்பு விடுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. திமுக அதிமுக கூட்டணியில் இழுபறி ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் விஜய்க்கு கூட்டணிக்காக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இவர் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைய உள்ளதாக கூறப்பட்டது. திமுகவில் இணைய உள்ளதாக கூறப்பட்டது. ஆனால் தான் அதிமுகவிலேயே இருப்பேன் என்று கூறினார். இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் நடிகர் விஜய்க்கு கூட்டணிக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். திமுகவை வீழ்த்துவதே நம்முடைய ஒரே கொள்கை. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர வேண்டும். தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்கின்றன, என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று கூறியுள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்களை அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருமாறு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அழைப்பு விடுத்துள்ளார். அதிமுக கூட்டணியில் விஜய்க்கு 40 தொகுதிகள் வழங்கப்படும் என்று கூறப்பட்டது. ஆனால் நடிகர் விஜய் 60 தொகுதிகள் வரை கேட்கிறார் என்று கூறப்படுகிறது. இறுதியாக 45 தொகுதிகள் வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் கூட்டணி இன்னும் முடிவாகவில்லை. நடிகர் விஜய் சிபிஐயில் ஆஜராவதற்காக டெல்லி செல்லும் பொழுது பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்து பேசுவார் என்று கூறப்படுகிறது. டெல்லியில் அதிமுக பாஜகவுடன் தவேகா கூட்டணி முடிவாகும் என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் கூட்டணிக்கு வருமாறு வெளிப்படையாக அழைப்பு விடுத்துள்ளார் ஜெயக்குமார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நடிகர் விஜய்க்கு கூட்டணிக்கு வருமாறு அழைப்பு விடுத்தது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.